வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உலகத்துக்கே தெரிஞ்ச திருச்சியோட அடையாளம் 273 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோவிலோட மிரட்டலான வரலாறு தான் பார்க்க போகிறோம். இந்த மலை எப்படி உருவாச்சு, ராவணனோட தம்பி விபீஷணனுக்கும் இந்த பிள்ளையாருக்கும் என்ன சண்டை, வாங்க முழுசாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த மலையை பற்றி தெரிஞ்சுக்கணும். இது சாதாரண மலை கிடையாது. சுமார் 3500 மில்லியன் வருஷம் பழமையானது. அதாவது இமயமலை விடவும் பழமையான ஒரு பாறை இது. இந்த மலையில தான் நம்ம உச்சி பிள்ளையார் வீற்றிருக்காரு. இப்போ கதைக்கு வருவோம். ராமாயண காலத்துல ராமர் ராவணனை ஜெயிச்சதுக்கு அப்புறம் விபீஷணனுக்கு தன் நினைவா ஒரு ரங்கநாதர் சிலையை பரிசா கொடுத்தாரு. அதாவது ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் சிலை. ஆனா ஒரு கண்டிஷன், இந்த சிலையை வழியில எங்கேயுமே தரையில வைக்கக்கூடாது. வச்சா அது அங்கேயே நிலைச்சிடும். விபீஷணன் அந்த சிலையோட இலங்கை நோக்கி போயிட்டு இருந்தப்போ திருச்சி காவேரி ஆத்தங்கரைக்கு வராரு. அங்கே சந்தியாவந்தனம் பண்ணணும்னு நினச்சவருக்கு சிலையை பிடிச்சிருக்க ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. அப்போது ஒரு சின்ன சிறுவன் அங்கே வரான். அவன் வேற யாரும் இல்லை, நம்ம விநாயகர் தான். விபீஷணன் அந்த சிறுவன் கிட்ட சிலையை கொடுத்துட்டு நான் வர வரைக்கும் கீழே வச்சிடாதுன்னு சொல்லிட்டு ஆற்றுக்கு போகிறாரு. ஆனால் விநாயகர் 3 தடவை கூப்பிட்டு விபீஷணன் வரதுக்குள்ளே சிலையை தரையில் வச்சிடறாரு. அதுதான் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில். கோபமான விபீஷணன் அந்த சிறுவனை துரத்த சிறுவன் ஓடி போய் இந்த மலையோட உச்சியில நிற்கிறாரு. விபீஷணன் கோபத்துல அந்த சிறுவனோட மண்டையில ஒரு கொட்டு வைக்கிறாரு. அப்போதான் விநாயகர் தன் நிஜ உருவத்தை காட்டுறாரு. இப்ப கூட நீங்க மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் சிலையில மண்டையில ஒரு சின்ன பள்ளம் இருக்கிறத பார்க்கலாம். இந்த கோவில பல்லவ மன்னர்களும் நாயக்க மன்னர்களும் பார்த்து பார்த்து செதுக்கி இருக்காங்க. 417 படிக்கட்டுகள் ஏறி போய் உச்சியில நின்று பார்த்தா திருச்சி மாநகரமே நம்ம காலடியில இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அங்க இருந்து ஸ்ரீரங்கம் கோபுரத்தை பார்க்கறது ஒரு தனி அழகுதான். பக்தி, வரலாறு, ஆச்சரியம்னு இத்தனை சிறப்புகள் கொண்ட இந்த உச்சி பிள்ளையாரை நீங்கள் தரிசனம் செஞ்சுருக்கீங்களா? உங்களுக்கு மலைக்கோட்டை பிடிக்குமான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.